மழையின் அளவை முன்கூட்டியே கணித்து அதற்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே எச்சரிக்கை விடப்படுகிறது. வானிலை ஆய்வு மையமானது பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என 4 விதமான நிறக்குறியீடுகளுடன் வானிலை எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றது. பச்சை எச்சரிக்கை. மழை பெய்வதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலே பச்சை எச்சரிக்கை கிரீன் அலர்ட் விடப்படுகின்றது. பச்சை எச்சரிக்கை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதால் இதனை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. மழைக்கு தயாராக இருக்க வேண்டும் என சொல்வதற்காகவே கிரீன் அலர்ட் விடப்படுகின்றது. இங்கு 6 சென்டிமீட்டர் உள்ளாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கும். வானிலை மோசமாக உள்ளது என்பதனை அறிவுறுத்தும் வகையில் மஞ்சள் எச்சரிக்கை yellow அலர்ட் விடப்படுகின்றது. இந்த எச்சரிக்கை விடப்பட்டால் குறிப்பிட்ட நாட்களில் மோசமான வானிலை நிலவும். அடுத்த சில நாட்களில் வானிலை மாறலாம் அல்லது மேலும் மோசம் அடையலாம் எனவும் இது குறிக்கின்றது. 6 முதல் 12 வரை சென்டிமீட்டர் உள்ளாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கும். இந்த அறிவிப்பு விடப்பட்டால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துவதற்காகவே இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது. ஆரஞ்சு எச்சரிக்கை. ஆரஞ்சு எச்சரிக்கை உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை உணர்த்தவே ஆம்பர் அலர்ட் விடப்படுகின்றது. இங்கு 12 முதல் 20 வரை சென்டிமீட்டர் குள்ளான மழை பொழிய வாய்ப்பு இருக்கும். எச்சரிக்கையாக மட்டுமின்றி ஏற்பாடுகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை குறிக்கின்றது. மழை தொடர்பான பாதிப்புகளால் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கப்படுகின்றது. வானிலை அறிவிப்புகளின் அடிப்படையில் மோசமான வானிலையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும். திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை ஆரஞ்சு எச்சரிக்கை குறிக்கின்றது. மக்களின் அடிப்படை தேவைகளுடன் எப்போது வேண்டுமானாலும் மாற்று இடங்களுக்கு செல்ல தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்துவதே ஆம்பர் அலர்ட் விடப்படுகின்றது. சில சமயங்களில் பொது மக்களின் பாதுகாப்பு கருதி மின் இணைப்பு துண்டிக்கப்படும், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், பொதுமக்கள் போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படும். ரெட் அலர்ட் என்றால் என்ன? ரெட் அலர்ட் தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை குறிக்கிறது. வானிலை மிக மிக மோசமாக மாற வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்குமாறு உணர்த்தவே ரெட் அலர்ட் விடப்படுகிறது. இந்த அலர்ட் விடப்பட்டால் நிலச்சரிவு ஏற்படவும் மரங்கள் வேரோடு சரியும் வாய்ப்பும் இருப்பதால் அநேக இடங்களில் மின் இணைப்பு, போக்குவரத்து துண்டிக்கப்படும். தாழ்வான பகுதிகளில் அதிக சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்துடன் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றது. உள்ளூர் மாவட்ட நிர்வாகங்கள் அரச சேவைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்பதையும் வானிலை தொடர்பான சிவப்பு நிற எச்சரிக்கை குறிக்கின்றது. மேலும் இதுபோல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.